ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கும்போது இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ ரேராக வந்து என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ஹாலஜன்ஸ், நைட்ரஜன், சல்ஃபர். ஸோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து ரேராக அங்கேங்க வரலாம். ஸோ மேஜராக இதில் வந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர். ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். ரொம்ப 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 அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இது மூணு தான் வந்து நம்மளோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப மேஜராக ரோல் பண்ண போகிறது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எல்லோரும் ரொம்ப வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா அச்சோ போர் அது இதுவாங்க. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது போர் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஸோ அதில் வந்து எப்படி இருக்குது அதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 பேசிக்காக அதோட ரொம்ப பேசிக் நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ இதை விட ஒரு ஈஸியான ஒரு பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து இருக்கவே முடியாது. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கைண்ட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ். ஸோ இதில் வந்து மொத்தம் 9 விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 9 டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ ரொம்பவே நம்ம பேசிக்காக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 3 டைப்ஸ். ஃபஸ்ட்டு 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 3 டைப்ஸ் என்ன அப்படின்னா அல்கேன், alkene and alkyne. என்னடா இது மூணுமே சேமாக இருக்குது, சேம் ப்ரொனன்சியேஷனில் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ANE அல்கேன், ENE அல்கீன், YNE அல்கைன். ஸோ இதில் வந்து ஒரு லெட்டர் தான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதனுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த காம்பவுண்டோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டாக வேரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அல்கேனோட ஃபஸ்ட்டு நம்ம அல்கேனோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ அல்கேனோட ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு சிம்பிளாக ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்துட்டா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடுவீங்கன்னா ஸ்ட்ரக்சரை சொல்லிடுவீங்க. ஸோ அல்கேன் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்டட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், அல்கீன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், அல்கைன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஸோ அல்கேனோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். CnH2n + 2 ஃபார்முலா அவ்வளோதான். ஸோ C அப்படிங்கிறது கார்பன், H அப்படிங்கிறது ஹைட்ரஜன், ஸோ N அப்படிங்கிறது நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதே தான் இந்த எண்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ CnH2n + 2. ஸோ வரக்கூடிய ப்ராடக்ட் கூட இங்கே 2 ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அல்கேனோட ஃபார்முலா. ஸோ அல்கீனுக்கு என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மெமரி பண்ணிட்டாலே போதும். ஸோ 3 ஃபார்முலாவை நீங்களே எழுதிடலாம். இங்கே +2 வந்துச்சு அப்படின்னா அது அல்கேன், இங்கே +2 வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது அல்கீன், +2க்கு பதிலாக -2 வந்துச்சு அப்படின்னா அது அல்கைன். அவ்வளோதான். CnH2n CnH2n -2 இவ்வளோதான் ஃபார்முலா. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ அல்கேன், அல்கேன், அல்கைன். ஸோ அல்கேன் அப்படிங்கும்போது CnH2n + 2. அடுத்து அல்கீன் அப்படிங்கும்போது CnH2n. அவ்வளோதான். அல்கைன் CnH2n -2. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே +2 இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் அவ்வளோதான் 0 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இதை விட இது ஹைட்ரஜனோட நம்பர்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ இதை காட்டிலும் இதை பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனோட நம்பர்ஸ் ரொம்பவே கம்மியாகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அல்கேன், அல்கீன், அல்கைன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜனோட டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரஜனோட பற்றாக்குறை இருக்குது. ஸோ நம்ம இப்போ பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். அவ்வளோதானே. என்கிட்ட ஒரு திங் இருக்குது, அவங்கள்ட்ட இல்லை
அப்புறம் என்கிட்டையும் இல்லை, என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போம், அவ்வளோதான். என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்குது அப்படிங்கும்போது 2 பேருக்குமே பத்தாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பேருமே காமனாக வச்சு ஷேர் பண்ணிப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. இங்கே வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கும்போது எல்லாருக்குமே தனித்தனியாக கொடுத்துட்றோம். இங்கே கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்கும்போது 2 பேராக ஜாயின் பண்ணிக்கிறோம், இங்கே 3 பேராக ஜாயின் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அல்கேன் நான் இப்போ இங்கே எடுத்துக்க போகிறது நான் இங்கே போகிறேன் CnH2n+2 அல்கேனோட ஃபார்முலா நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 நம்பர் இருக்கக்கூடிய இல்லை ஒரு 5 நம்பர் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல்ஸ் நான் இப்போ எழுதுகிறேன். அதாவது பியூட்டேனோ இல்லை பென்டேனோ ஏதோ ஒன்று நான் எழுதுகிறேன். ஸோ இப்போ நான் பியூட்டேன் எழுதுறேன்னு வச்சுக்கேன். பியூட்டேன் அப்படிங்கும்போது 4 நம்பர் இருக்கணும். சி அப்போ கார்பனோட நம்பர்ஸ் என்னது 4. ஓகேவா? அடுத்தது CnH2n, அடுத்தது H2 இன்ட்டு எண்ணுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும், +2. அப்போ C4 H8+2 என்ன வரும் H10. அப்போ C4H10 அப்படிங்கும்போது நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். C 4 நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இருக்கக்கூடிய 10 நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனை நான் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஈக்குவலாக நான் ஷேர் பண்ணும்போது நான் ஷேர் பண்ணுறது நான் பாட்டுக்கு ஷேர் பண்ணிட முடியாது. ஸோ கார்பனுக்கு ஒரு கார்பனோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ கார்பனோட கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது ஒரு கார்பனுக்கு 4ங்கிறது பேலன்ஸிங், அதோட இணைதிறன் அப்படிங்கும்போது 4 வரும். ஸோ அப்படிங்கும்போது இங்கே இணைதிறனை எப்படி நம்ம காட்டுறோம் அப்படின்னா இந்த பாண்டு மூலியமாக காட்டுறோம். ஸோ இந்த கார்பன் இப்போ நான் ஃபஸ்ட்டு கார்பனோட வேலன்சி வந்து 4, எல்லா கார்பனுக்கும் வேலன்சி 4 தான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கிறேன். ஸோ கார்பனோட இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிருக்குது இன்னொரு கார்பனோட. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இது எத்தனை டெஃபிஷியன்சி இருக்குது, 3 ஹைட்ரஜன் டெஃபிஷியன்சி, 3 பாண்டே டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அப்போ நான் 3 ஹைட்ரஜனை இங்கே போட்டுக்கிறேன். 3 ஹைட்ரஜன் போட்டாச்சு. 3 ஹைட்ரஜன் போட்டாச்சு. ஸோ அடுத்து இங்கே பார்க்குறேன், இங்கே கார்பன் 2 பாண்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி 2 பாண்டு ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இன்னும் எத்தனை பாண்டு தேவை அப்படின்னா 2 பாண்டு தேவை. அப்படிங்கும்போது இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ 2 ஹைட்ரஜன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் 2 ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 ஹைட்ரஜன் தேவைப்படும். கார்பனுக்கு எப்போதும் 3 ஹைட்ரஜன் தேவைப்படும். ஸோ CH3 CH2 CH2 CH3. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா கார்பனோட பேலன்ஸையும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குது. எல்லா கார்பனுக்கும் ஹைட்ரஜனோட அந்த பாண்ட் ஃபார்மேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குது. ஸோ அவ்வளோதான். இது வந்து அல்கேன். அடுத்தது அல்கீன். ஸோ அல்கீனோட ஃபார்முலா CnH2n, அவ்வளோதான். ஸோ நான் இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். அப்படிங்கும்போது என்ன ஆகுது, +2 மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ C4H2 × 4, அடுத்தது C4H8. ஸோ C4H8 அதாவது அல்கீன். ஸோ இதோட எடுத்து நான் இங்கே எழுதுகிறேன். C1 2 3 4. ஓகேவா? 4 கார்பன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது இப்போ நான் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ பாண்ட் ஃபார்மேஷனுக்கு மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 8 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன். அடுத்தது இங்கே கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன். ஸோ ரிமைனிங் எத்தனை, இங்கே 3 ஹைட்ரஜன் கொடுத்தாச்சு, இங்கே 3 ஹைட்ரஜன் கொடுத்தாச்சு. ரிமைனிங் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒன்று பிரித்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பிரித்து கொடுக்குறோம். இப்போ பேலன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கான்னு பாருங்கள். கார்பனுக்கு இங்கே 4 பாண்டு இருக்குது, இந்த கார்பனுக்கு 3 பாண்டு தான் இருக்குது, இந்த கார்பனுக்கு 3 பாண்டு, இந்த கார்பனுக்கு 4 பாண்டு. இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. இதில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ டெஃபிஷியன்சி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பாண்டை போட்டுக்கிறோம். ஸோ இப்போ போட்டுக்கிறோம் அப்படிங்கிறதுனால நானாக போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, நானாக போட்டுக்கிறேன்னு கிடையாது. ஸோ இதில் ஆக்சுவலாக ரூல் அதான்.
ஸோ கார்பன் வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்குறோம். இல்லை அப்படிங்கும்போது டபுள் பாண்ட் போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா காமனாக அல்கீன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது அல்கைன். அது அல்கைன். அல்கைன் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா CnH2n -2. ஸோ -2 அப்படிங்கும்போது C4H8 -2ங்கிற போது C4H6. ஸோ இங்கேயும் நான் எடுத்து எழுதுறேன். 4 கார்பன் போடுறேன். ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட ஒரு சிங்கிள் பாண்டோட பாண்ட் ஆகிடுது. ஸோ அடுத்தது 6 ஹைட்ரஜன் இருக்குது. கார்னர் கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 4 கார்பன் 6 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பனோட வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த கார்பனோட வேலன்சி சாட்டிஸ்ஃபை. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கார்பனுக்கு வந்து இங்கே வந்து 2 பாண்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே 2 பாண்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இன்னும் 2 பாண்டு என்ன இருக்குது அப்படின்னா டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இந்த கார்பனுக்கு 2 பாண்டு தேவை, இந்த கார்பனுக்கு 2 பாண்டு தேவை. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா ஹைட்ரஜன் இல்லை, அவ்வளோதான், கட் ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷேரிங். எத்தனை பாண்டு ஷேரிங்? 3 பாண்டு, ட்ரிபிள் பாண்ட் ஷேரிங். ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது அல்கைன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அல்கேன் அப்படிங்கிறது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். அல்கேன் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். அப்போ அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னா டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்துச்சுனாலே அது அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். என்னது? டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்தாலே அது அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். அது வந்து என்ன ஆகலை அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதில் வந்து சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் சேச்சுரேட் பண்ணல, அது வந்து ஒரு நிலைத்தன்மையாக இல்லை, ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் தூக்கி ஒரு 2 ஹைட்ரஜனை கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு 2 ஹைட்ரஜனை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். அப்போ இது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதுதான் இப்போ நான் பார்த்த கைண்ட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ்லேயே வந்து ரொம்பவே பேசிக்கானது. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 9 டைப்ஸ் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது 3 டைப்ஸ் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு 6 டைப்ஸ் இருக்குது.